ஏ தனியாக வேலையை செய்ய ஏ மற்றும் பியை விட 4 நாட்கள் அதிகமாகவும், பி தனியாக வேலை செய்ய ஏ மற்றும் பியை விட 9 நாட்கள் அதிகமாகவும் எடுத்துக்கொண்டால் ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை முடிக்க எடுக்கும் நாட்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை முடிக்க எடுக்கும் நாட்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? இங்க 4 நாட்கள் சொல்லியிருக்காங்க. 4 இன்ட்டு இங்க 9 நாட்கள் சொல்லியிருக்காங்க. 9 ரூட். அப்ப 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 2, அதே மாதிரி 9 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 3. 2 இன்ட்டு 3 = 6 நாள். அப்போ ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை முடிக்க 6 நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார். பி ஏயை விட 2 மடங்கு திறமைசாலி எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ இங்க ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்கள்ல செய்து முடிப்பார். பி என்பவர் ஏவை விட 2 மடங்கு திறமைசாலி. அப்போ ஏ எடுத்துக்கிற டைமை விட பி பார்த்தோம்னா பாதி நாள் தான் எடுத்துக்குவாரு. இப்போ 18ல பாதி 9 நாட்கள். பி பார்த்தோம்னா 9 நாள். இங்க என்ன கேட்குறாங்க? இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா ஏ இன்ட்டு பி வகுத்தல் ஏ பிளஸ் பி = இங்க ஏங்கிறது 18 இன்ட்டு பிங்கிறது 9, கீழே 18 + 9 27. இங்கே கேன்சல் பண்ணால் 27 9ஆல் 3 டைம், அதே மாதிரி 18 3ஆல் கேன்சல் பண்ணால் 6 டைம். அப்போ 2 பேர் இணைந்து ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து 6 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார். பி ஏயை விட 2 மடங்கு திறமைசாலி எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ இங்க ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்கள்ல செய்து முடிப்பார். பி என்பவர் ஏவை விட 2 மடங்கு திறமைசாலி. அப்போ ஏ எடுத்துக்கிற டைமை விட பி பார்த்தோம்னா பாதி நாள் தான் எடுத்துக்குவாரு. இப்போ 18ல பாதி 9 நாட்கள். பி பார்த்தோம்னா 9 நாள். இங்க என்ன கேட்குறாங்க? இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா ஏ இன்ட்டு பி வகுத்தல் ஏ பிளஸ் பி = இங்க ஏங்கிறது 18 இன்ட்டு பிங்கிறது 9, கீழே 18 + 9 27. இங்கே கேன்சல் பண்ணால் 27 9ஆல் 3 டைம், அதே மாதிரி 18 3ஆல் கேன்சல் பண்ணால் 6 டைம். அப்போ 2 பேர் இணைந்து ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து 6 நாட்கள் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். ஒரு தேர்வில் ஆங்கிலத்தில் 80% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். கணித பாடத்தில் 85% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். ஆங்கிலம் மற்றும் கணிதம் இரண்டிலும் 73% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் எனில் தோல்வி அடைந்தவர்களின் சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. சதவீதத்துல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 2க்கான டிஃபரன்ஸ் 80ல 73 போச்சுன்னா 7%, அதே மாதிரி 85ல 73 போச்சுன்னா 12%. இதெல்லாம் ஆட் பண்ணா 73 + 12 + 7 இதை ஆட் பண்ணா 92% பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? தோல்வி அடைந்தவர்கள், அதாவது ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸோடைய பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ நம்ம பேசிக்கா 100% வச்சுக்குவோம். அதுல இருந்து இந்த 92 மைனஸ் பண்ணா 8% பேர் இந்த 2 பாடத்திலையும் தோல்வி அடைந்துள்ளனர். ஒரு தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்கள் 35%. ஒருவர் 80 மதிப்பெண்கள் பெற்று 25 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு கேக்குறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஒரு தேர்வில் 35% மார்க் எடுத்தா பாஸ், பட் ஒருத்தர் 80 மார்க் தான் எடுத்திருக்காரு, 25 மார்க் வித்தியாசத்துல தோல்வி அடைகிறாரு. அப்போ 80 + 25 ரெண்டே ஆட் பண்ணா 105 மார்க் எடுத்தா அவரு இந்த 35% வந்திருக்கும், பாஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ 35% தான் இந்த 105. அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க? மொத்த மதிப்பெண்கள். அப்போ 100% என்ன? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 105 × 100 வகுத்தல் 35. இதை கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் 3 × 100 300 மார்க். ஸோ மொத்த மார்க் பார்த்தோம்னா 300 மார்க். ராமின் சம்பளம் முதலில் 10% அதிகரிக்கப்படுகிறது, பின்பு 15% அதிகரிக்கப்படுகிறது, இறுதியாக 20% அதிகரிக்கப்படுகிறது எனில் கடைசியாக அவர் வாங்கக்கூடிய சம்பளம் 7590 எனில் அவர் முதலில் வாங்கக்கூடிய சம்பளம் என்னவாக இருக்குன்னு கேட்கறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? இங்க 7590 கொடுத்துருவாங்க. அப்போ 7590 இன்ட்டு இங்க 10% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 கீழ் 110. அதே மாதிரி இங்க 15% அதிகரிக்குது. அப்போ 100 கீழ் 115 இன்ட்டு இங்க 20% அதிகரிக்குது. அப்ப 100 கீழ் 120. இதை சால்வ் பண்ணோமா 5000 வரும். ஸோ இங்க அவரு 5000 சம்பளம் வாங்கியிருப்பாரு.
3 டைம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு கடைசியா 7590 ரூபா வரும். ஒருவேளை இங்க இந்த இடத்துல 5000 கொடுத்துட்டு 3 டைம், அதாவது 3 டைம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட சம்பளம் என்னவா இருக்குன்னு கேட்டாங்களா, இதே மாதிரி 5000 இன்ட்டு இங்க 100 கீழ் 110 போட்டோம். இங்க அப்படியே ஆப்போசிட்டா 110 கீழ் 100 இன்ட்டு இங்க 115 கீழ் 100 இன்ட்டு இங்க 120 கீழ் 100. இதை சால்வ் பண்ணுமா 7590 வரும். ஒரு தேர்வில் 10% மாணவர்கள் தமிழில் தோல்வியடைந்தனர், 15% மாணவர்கள் கணிதத்தில் தோல்வியடைந்தனர், 7% மாணவர்கள் 2 பாடங்களிலும் தோல்வி அடைந்தார் எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் காண்கன்னு கேட்டுறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, இங்க தமிழ்ல 10% பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, அதே மாதிரி மேக்ஸ்ல 15% பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ரெண்டுலையும் சேர்த்து தமிழ் பிளஸ் மேக்ஸ் ரெண்டுலையும் சேர்த்து 7% பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 10ல் 7 போச்சுன்னா 3%, அதே மாதிரி 15ல் 7 போச்சுன்னா 8%. ஸோ இதை டோட்டலாக ஆட் பண்ணா 18% பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்ல 100% வச்சுக்குவோம், அதில் 18% போயிடுச்சுன்னா 100 - 18 82%. அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் பார்த்தோம்னா 82%. சிம்பிளிபிகேஷன்ல இந்த மாடல்ல சம் கொடுத்தாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். √3 √3 √3 √3 அப் டு இன்ஃபினிட்டி. இந்த மாடல்ல சம் கொடுத்தாங்களா, இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதான் ஆன்சர். இங்க 3 இருக்கு, ஸோ ஆன்சர் வில் பி 3. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் 4 கியூப் ரூட் ஆஃப் 4 கியூப் ரூட் ஆஃப் 4 கியூப் ரூட் ஆஃப் 4 அப் டு இன்ஃபினிட்டி. இந்த மாடல்ல சம் கொடுத்தாங்களா, இந்த ரூட் ஆஃப் இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதான் ஆன்சர். இப்போ ரூட் ஆஃப் 4 ரூட்ல இருந்து 4 வெளியே எடுத்தோமா 2, ஆன்சர் வில் பி 2. 100க்கு நியரஸ்டா ஸ்கொயர் வேல்யூ வந்தா எப்படி ஈஸியா ஸ்கொயர் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 102 ஸ்கொயர், இது பார்த்தோம்னா 100க்கு நியரஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 102 100க்கு மேல என்ன இருக்கு 2 இருக்கு, அப்போ பிளஸ் 2. அடுத்தது இந்த வேல்யூ 100க்கு மேல என்ன வேல்யூ இருக்கோ அதோடைய ஸ்கொயர், இங்க 2 இருக்கு, 2 ஸ்கொயர் 4. இங்க ஒரு டிஜிட் வந்துச்சுன்னா முன்னாடி 0 போட்டுக்கணும். அப்போ 102 + 2 104, இந்த 0 4 அப்படியே போட்டுக்கலாம். இதுதான் ஆன்சர் 104 04. அதே மாதிரி இங்க பாருங்க 113 ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் 113 பிளஸ் 100க்கு மேல என்ன இருக்கு 13 இருக்கு, 13 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 13 ஸ்கொயர் 100க்கு மேல என்ன இருக்கோ அந்த வேல்யூட ஸ்கொயர், 13 ஸ்கொயர் 169. இங்க பாருங்க 3 டிஜிட் இருக்கு, இந்த இடத்துல 2 டிஜிட் தான் இருக்கணும். ஸோ இந்த 1 இங்க ப்ரீவியஸா ஆட் பண்ணிக்கணும். அப்போ 26. ஸோ இந்த 1 கூட ஆட் பண்ணா 126 + 1 127. இந்த 69 அப்படியே இங்க போட்டுக்கணும் 69. ஸோ ஆன்சர் வில் பி 12 76 9. அதே மாதிரி இங்க பாருங்க 107 ஸ்கொயர், இது என்ன வரும் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.